வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் முனைவர் அழகேசன், திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரிக்கு அருகாமையில் உள்ள கே பொறியியல் கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றி வருகின்றேன். தத்துவஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வழங்கி சென்ற மனவளக்கலையை திருநெல்வேலி மனவளக்கலை மன்றத்தின் வாயிலாக அறிய பெற்றோம். அதை எங்கள் கல்லூரியினுடைய மாணவர்களுக்கு வழங்க எண்ணி ஒரு வருட பட்டய படிப்பாக இந்த கல்வியை எங்களது கே பொறியியல் கல்லூரியிலே நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் வெகுவாக உயர்ந்தது. எங்கு பார்த்தாலும் திறமையான மாணவர்களையும் அடக்கமான மாணவர்களையும் ஒழுக்கமான மாணவர்களையும் எங்களால் காண முடிந்தது. மாணவர்களுக்குள்ள பல்வேறு உடல் ரீதியான பிரச்சனை, மாணவிகளுக்குள்ள மன ரீதியான பிரச்சனைகளையும் உடல் ரீதியான பிரச்சனைகளையும் அவர்களுக்கு தீர்வு கிடைக்கப்பெற்றதை நாங்கள் அறிய பெற்றோம். அதன் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக நாம் ஏன் இந்த மனவளக்கலையை கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற எண்ணம் தோன்றிய போது நான் முதலாவதாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் வாயிலாக இந்த மனவளக்கலை பற்றிய பட்ட மேல் படிப்பு எம்எஸ்சி பயிற்சிகள் நான் சேர்ந்து அதை தொடர்ந்து நான் படித்து வருகின்றேன். தற்போது அந்த பட்ட படிப்பானது தமிழ்நாடு உடற்கல்வி பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்டு தேர்வும் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சியை எடுத்துக்கொண்ட பின்னால் என் மீது எனக்கே ஒரு நம்பிக்கை, உடல் ரீதியான எண்ணற்ற பிரச்சனைகளுக்கும் இதில் தீர்வு ஏற்பட்டுள்ளது. ஆகவே மகரிஷி அவர்கள் விரும்பிய போல உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் தனி மனிதன் எந்தவித பிரச்சனையும் இல்லாது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவன் அமைதி பெற வேண்டும். இது ஒரு குடும்பம் அமைதி பெறும்போது ஊர் அமைதி பெறுகின்றது. ஊர் அமைதியாக வாழும்போது நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ்கின்றனர். நாடு அமைதியாக இருக்கின்ற போது அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்த இந்த உலகம் சமாதானம் அடையும் என்ற மகரிஷனுடைய கனவு கண்டிப்பாக நனவாகும். ஆகவே வாய்ப்பு கிடைக்கப்பெறுகின்ற அனைத்து மக்களும் இந்த மகரிஷி அவர்கள் வழங்கி சென்ற மனவளக்கலையை கற்று தேர்ந்து அதனுடைய பயிற்சி எடுத்து நீங்களும் உங்கள் குடும்பமும் செழிப்பாக வாழ எங்களுடைய எண்ணத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.